तनोतु नः प्रतिदिनं श्रीभूमिदेवीयुतः कल्याणाय सदा समस्तजगतां सेते च शेषे स्वयं सन्तानाय कुलस्य निधराम् इक्ष्वाकुनाथार्थिनः श्रीरङ्गाधिपतिः स्वयं कलिहरो वैखानसाराधितः भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम्. பகவத் விஷயமாக பார்த்துட்டு வரோம். பொய் சொல்லக்கூடாது, அதுவும் ஆலயத்தில் பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம். உபாசனா கிரமத்தில் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது பொறாமப்படக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறார். மௌனம் சரியா, மௌனமாக இருக்கணும் அப்படிங்கிறார். ஆலயத்தில் வந்தால் பேசுகிறத ரொம்ப சர்வதா குறைச்சிடணும். எவ்வளவுக்கு எவ்வளவு பேச்சை குறைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. ஏன்னு கேட்டால் இதில் ஒரு ஒரு சூக்ஷ்மம் இருக்குதுல்ல. ஒரு பகவானை தீவிரமாக உபாசிக்கிறவாளுக்கு பகவானுடைய அனுகிரகத்தினால நிறையா வாக்சித்திலாம் வந்துடும். அவளே பகவானாகவும் ஆயிடுவா. சாதாரண பாமர மக்களுக்கு இந்த உபாசகா வேற சுவாமி வேறேங்கிற பாவனையே இருக்காதான். சாஸ்திரம் உபாசகன் எப்படி தெய்வத்தை உபாசிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மந்திரத்தை உபதேசித்த குரு, தெய்வம், இது மூணுத்துக்கும் ஒரே அளவான மரியாதை கொடுத்து உபாசிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இப்படி உபாசிக்கிற உபாசகனுக்கு அந்த மந்திரம் சீக்கிரமாக சித்தியை கொடுக்க ஆரம்பிச்சிடும். வாக் சித்தி, நிறையா விஷயங்கள் இவா சொல்கிறதெல்லாம் நடக்கும். இப்படிலாம் வந்துடும். நிறையா பேர் பார்க்க வருவா. இப்படிலாம் இருக்கும் பொழுது பார்க்க வரவாளுக்கு உபாசகன் வேற, உபாசகன் உபாசிக்கக்கூடிய தெய்வம் வேறேங்கிறதான எண்ணமே அவளுக்கு இருக்காது. நாம் லோகத்தில் பார்க்குறோம். ஒரு ஜோசியர் இன்றைக்கி ஒரு விஷயத்தை சொல்லிட்டாருன்னா அது சாஸ்திரத்துக்கு விரோதமாக இருந்தாலும் இந்த ஜனங்கள் எவ்வளவு ஆர்வமாக பண்ணுறது நாம் பார்க்குறோம். ஒரு குரு பயிற்சின்னா ஒரு தட்சிணாமூர்த்தி சன்னதியில், குரு பகவான் சன்னதியில் போய் அத்தனை அர்ச்சனை வருது. எதனால் வருது அப்படின்னா ஜோசியக்காராக சொல்கிறா. அவள் அங்கேருந்து பார்க்குறவா இருக்காளே, அவள் அந்த உபாசகால அவ்வளவு தீவிரமாக நம்புகிறா. அப்போ அவளுக்கு சாதாரணமாக சொன்னேன், சத்தியமாக சொன்னேன், பிரமாணமாக சொன்னேன் அப்படின்னு வித்தியாசம் கிடையாது. அவள் சொல்கிறவாளுக்கு வேணா இருக்கலாம். கேட்குறவா அவள் எதை சொன்னாலுமே அதை அவள் சத்தியமாக தான் நினைப்பா. அப்போ அவன் வாயில் வந்ததை சொல்லாமல், அவனுக்கு தோணினதெல்லாம் சொல்லாமல், அவனுக்கு அந்த வார்த்தையை அழகாக பேசுகிறதுக்கு அவனுக்கு ஒரு பக்குவம் தேவைப்படுறது. அது இந்த உபாசனா காலத்தில் மௌனம் சரியா, மௌனமாக இருந்து பழகு. மௌனமாக ஒருத்தர் இருக்க 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 அவர் பேசுகிற வார்த்தையெல்லாம் அவ்வளவு பொருள் புரிந்ததாக இருக்கும். இப்போவும் ஆச்சாரியர்கள்லாம் மௌனம் கலைச்சுட்டு பேசுகிற வார்த்தையை தான் அருளுரை அப்படின்னு சொல்கிறோம். மௌனமாக வெகு காலம் இருந்து இந்த மௌனத்தை உபவாசத்தை கலைச்சிவிட்டு 10 நாள் உபவாசம், ஒரு வாரம் உபவாசம்னு இப்படி இருந்துவிட்டு அது பூர்த்தியாகி பேசுகிற வார்த்தைகள் இருக்கே, அது அவ்வளவு ரசமாக இருக்கும். அவ்வளவு சாஸ்திரமான விஷயங்கள்லாம் அதிலேருந்து நமக்கு கிடைக்கும். அப்போ மௌனமாக இருந்தால் தான் அது நிறையா வார்த்தைகள், வெயின் வார்த்தைகள்லாம் வராமல் இருக்கும். அப்படிங்கிறத சொல்லும் பொழுது பொய் பேசக்கூடாது, இது ஒரு தர்மம். உபாவிருத்தஸ்து பாபேபியா எஸ்து வாசோ குணைசா உபவாச சவிஜ்ஞேயா சர்வபோக விவர்ஜிதா அப்படின்னு விரத லட்சணம் சொல்கிற ஸ்லோகம் இது. தன்னுடைய பாபங்கள் எல்லாத்தையும் தூரக்க ஒதுக்கி வச்சுவிட்டு நமக்குன்னு இருக்கக்கூடிய கெட்ட துரபியாசங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பழக்கங்கள் எல்லாம் விருத்தி பண்ணி வச்சுக்கக்கூடிய காலமாக உபவாச தினம்ங்கிறது. கிருத்திகை உபவாசம் அப்படின்னா ஒரு வேளை டிஃபன் சாப்பிட்றது, ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றதுன்னு அப்படி எடுத்துக்கப்படாது. அதை நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட பழக்கத்தை பூரா அன்றைக்கி பண்ணாமல் இருக்கிறதுன்னு வச்சுக்கணும். இப்போ இன்றைக்கி நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, செல்ஃபோன் 1 மணி நேரம் பார்க்காம இருக்க முடியாது அப்படின்றது தான் அன்றைக்கி அதை தொடாமல் இருக்கிறதுன்னு ஒரு அபியாசம் பண்ணிக்கணும். எல்லாமே பழக்கம்தான காரணம். அது மாதிரி இன்னி பூரா பொய் பேசுறது இல்லைன்னு வாரத்தில் ஒரு நாள் சங்கல்பிச்சுக்கிறது. இதெல்லாம் பொய்யை குறைக்கிறதுக்கு, நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்களை விளக்கிறதுக்கு தான் ஆலயங்கள் பூரா இது மாதிரியான ஒரு விரதங்கள் எல்லாம் சொல்கிறது. அதில் பொய் பேசவே மாட்டேன்னு இருந்தால் ஹரிச்சந்திரனுங்கிற ஒரு சரித்திரத்தை பார்த்தோம். ஹரிச்சந்திரனை பொய் சொல்லும்படியாக பண்ணுறேன்னு விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் ஒரு போட்டி. என் சிஷ்யம் பொய்யே சொல்ல மாட்டான்னு வசிஷ்டர் சொல்ல, ஏன்னா வசிஷ்டர் தான் அந்த குடும்பத்துக்கு உபாத்தியாயர், குருநாதர்.
அவனை என்னமாவது பொய் சொல்ல வச்சிடணும்னு விஸ்வாமித்திரர் உதவி கேட்குற மாதிரி போகிறார். நான் யாகம் பண்ண போகிறேன், நீ உன்னால் முடிஞ்சதை கொடுக்கணும்னார். என்ன கொடுக்கணும்னு கேட்டால், நீ ஒரு யானை மேலே, பட்டத்து யானை மேலே ஏறி அம்பை விடணும். அம்பு எத்தனை தூரம் போய் விழறதோ அத்தனை தூரம் எனக்கு ஸ்வர்ணத்தை கொடுக்கணும்னு கேட்குறார். அதே மாதிரியே கொடுத்துட்டான் ஹரிச்சந்திரன். இப்போ நான் யாகம் தேதி தீர்மானம் பண்ணலை, இந்த ஸ்வர்ணத்தெல்லாம் உன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கோ, நான் யாகம் தீர்மானம் பண்ணி பந்தகால் முகூர்த்தம் பண்ணோன்னு வந்து உன்னிடத்தில் அதை பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னுட்டான். சரி, இன்னும் அதை ஒரு ரூம் போட்டு பூட்டி வச்சாச்சு. இவர் போயிட்டார். இவர் யாகத்துக்கு திரவியங்கிறதெல்லாம் வெளிக்காரணம். நிஜம் என்னன்னா இவனை பொய் சொல்ல வைக்கணுங்கிறது தான். அந்த ரூம் அறையை பூட்டினோங்கிற ஞாபகம் இல்லாமல் அவனுடைய ரெகுலர் காரியம் பார்த்துட்டு இருக்கான் ஹரிச்சந்திரன். என்னாச்சுன்னா, இவன் அந்த ஸ்வர்ணத்தை திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறானேன்னு நினச்சிட்டு விஸ்வாமித்திரர் அந்த தேசத்துக்கு தன்னுடைய தவ வலிமையை செலவு பண்ணி ஒரு வறட்சியை உண்டு பண்ணினாராம். தேசத்தில் மழையே பெய்யலை, விவசாயமே இல்லை, ஜனங்கள்லாம் கஷ்டப்படும்படியான ஒரு சூழ்நிலையை விஸ்வாமித்திரர் கிரியேட் பண்ணி கொடுத்தார் அந்த தேசத்துக்கு. ஹரிச்சந்திரன் தன்னில் கையில் இருக்கக்கூடிய கஜானாலாம் காலி பண்ணினா, வறட்சிக்கு போகிறலை. என்ன பண்ணுறதுன்னு யோஜனை பண்ணும் பொழுது, அவருக்கு கொடுத்துருக்கிற சொர்ணம் நம்ம கண்ட்ரோலில் தானே இருக்குது, அதை செலவு பண்ணுவோம், அவர் யாகம் பண்ணுறேன்னு வரும்பொழுது நாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோங்கிற ஒரு எண்ணத்தோடு ஹரிச்சந்திரன் என்ன பண்ணினா, அந்த ரூமை திறந்து சொர்ணத்தெல்லாம் செலவு பண்ண ஆரம்பித்தான். ஸ்வர்ணத்தை செலவு பண்ணி கடைசி ரூபாய் செலவு பண்ணுற வரைக்கும் பேசாமல் இருந்துவிட்டு செலவு மொத்தம் ஆயிடுத்துனோன்னா அங்கேருந்து வந்து யாகத்துக்கு தேதி வச்சுட்டா இன்னும் கொடுத்த ஸ்வர்ணத்தை கொடுன்னார். அவன் சொன்னால், தப்பாக எடுத்துக்காதீங்கோ, தேசத்தில் வறட்சி, உங்களுக்குன்னு எடுத்து வச்ச இந்த ஐஸ்வர்யத்தை பூரா செலவு பண்ணிவிட்டேன், நான் சித்தை பொறுத்துங்கோ, நான் சம்பாதிச்சு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன்னு சொன்னான். விஸ்வாமித்திரர் சொன்னார், நீ இவ்வளவு சிரமப்பட வேண்டாம், நான் உங்கள்கிட்ட தரேன்னே நான் ஒத்துக்கலேன்னு சொல்லு போகிறோன்னார். நான் தரேன்னு ஒத்துக்கலேங்கிற கமிட்மெண்ட்டை நீ கேன்சல் பண்ணிவிட்டு போகிறோம், நீ ஒரு பொய் சொன்னால் போகிறோம்னா. அதுக்கு தான் இத்தனை பெரிய வார்த்தையை சொல்கிறானாம் ஹரிச்சந்திரன். பதி இழந்தேன், பாலனை இழந்தேன், நான் என் புள்ள போயிட்டான், என் பத்னி போயிட்டான், நான் என் நாடு போயிடுத்து, நான் என்னுடைய அந்த செல்வாக்கு போயிடுத்து, ஐஸ்வர்யம் போயிடுத்து, ஸ்வர்ணம் போயிடுத்து, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை அத்தனையும் போயிடுத்து, இனிமேல் இழக்கிறதுக்குன்னு ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு ஸ்மசானத்தில் பிணமெரிக்கிற வேலைக்கு வந்துட்டேன். ஒரு சக்கரவர்த்தியாக இருந்தேன்னா இந்த வேலையை பார்க்குறதுக்கு வந்துட்டேன். இனிமேல் என்னிடத்துலேருந்து பிடுங்க ஒன்றும் இல்லை, ஒன்று தான் இருக்குது. இத்தனை காலம் இவ்வளவு பிடிவாதத்தோட சத்தியத்தோடு இருந்தேங்கிற அந்த ஒரு தர்மத்துக்கு எனக்கு ஒரு புண்ணியலோகம் உண்டு இல்லையோ, அந்த புண்ணியலோகமே வேணாலும் போட்டோம், பொய் மட்டும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு போய் அவ்வளவு நேர்மையாக இருந்து சத்தியத்தை காப்பாற்றினார். ஏன்னா அந்த வம்சத்துக்கே அந்த பெருமை உண்டான். ரகுவம்சத்தில் தான் ஹரிச்சந்திரன், அதே வம்சத்தில் தான் சத்தியசந்தனாக ராமன் பிறந்தார். சத்தியேன லோகான் ஜெயதி, ராமரை பற்றி சொல்லும் பொழுது உலகத்தை பூரா ஜெயிச்சார். எதுனாலேன்னார், தன்னுடைய பராக்கிரமத்தினால இல்லையா, சத்தியத்தினால ஜெயிச்சாராம். சத்தியசந்தா, ராமனை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் சத்தியசந்தன், பொய்யே சொல்லாதவர் அப்படின்னு ராமனுடைய பெருமை சொல்கிறது. அந்த வம்சமே அளவாக பேசுவாலாம். ஏன்னார், ரொம்ப பேசினா பொய் வந்துடும்னுட்டு. சத்யாய மிதபாஷினாம் யசசே விஜிகீஷூனாம் பிரஜாயை கிரகமேதினாம். காளிதாசன் ரகுவம்சத்தை வர்ணிக்கும் பொழுது ரொம்ப பேசினா வாயிலேருந்து பொய் வந்துடுங்கிறதுக்காகவே ரொம்ப அளந்து தான் பேசுவாளாம். பேசுறதுக்கு முன்னாடி வார்த்தையை ஒரு வாட்டி இதில் எதுவும் பொய் இல்லையேன்னு ஒரு வாட்டி ஃபில்டர் பண்ணி பார்த்துட்டு தான் வார்த்தையை வெளில விடுவாலாம். ரகுவம்சத்து அரசர்கள் நிறையா சம்பாதிப்பா. எதற்குன்னார், தியாகத்துக்காக. சம்பாதிக்கிற பணம் பூரா வெளியில் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக சம்பாதிப்பா. நிறையா நாடுகளுக்கு யுத்தம் பண்ணி ஜெயிப்பா, புகழுக்காக. கல்யாணம் என்னத்துக்காக பண்ணிட்டான்னால் நல்ல குழந்தைகளை பெற்றெடுப்பதற்காக. பிரஜாயை கிரகமேதினாம் அப்படின்னு ரகுவம்சத்தை வர்ணிக்கும் பொழுது அளந்து பேசுவா. சத்யாய மிதபாஷினாம் அப்படின்னு பொய்யே பேசக்கூடாது அப்படிங்கிறத ஒரு விரதமாக வச்சுட்டு இருந்த இவர்களெல்லாம் ஸ்மரித்தாலே ஒரு புண்ணியம். அன்னன்னைக்கு என்ன உண்மை சொன்னோம்னு நினச்சி பாருங்கிறார். உத்தாயோத்தாய போத்தவ்யம் கிமத்திய சுகிருதங்கிருதம் வாக்சத்யாஜாபிபாஷிதா. ஒரு உண்மையாவது இன்றைக்கி சொன்னோமான்னு நினச்சி பாரு அப்படிலாம் போய் புராணங்கள் நமக்கு காண்பிச்சு கொடுக்கறது. அந்த வகையில் ஆலயத்தில் போய் சர்வதா சொல்லவே கூடாது. ஆலயத்துக்கு வந்தால் அது ஒரு விரத காலம் மாதிரி ஆலயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். எப்படி கார்த்திகை மாதம் சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு இருந்தால் என்னென்ன நியமங்கள்லாம் கை கொள்ளுவோமோ, அது மாதிரி ஆலயத்தில் எவ்வளவு நேரம் நம்மால் சரியாக இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் தான் ஆலயத்தில் இருக்கணும். நம்மளுடைய அந்த நியமங்கள்லேயோ விரதங்கள்லையோ ஒரு பற்றாக்குறை வந்துடும்,
ஒரு கவனக்குறைவு வந்துடும்னா உடனே கோவிலை விட்டு வெளியேறிடணுமா, அப்படி தான் சொல்கிறது. இந்த அபசார விஷயம் பேசும்பொழுது பொய் சொல்லாது. அடுத்து என்னன்னார், விருத்தாபாஷண, வெட்டியாக பேசுறது, அர்த்தமில்லாத பேச்சுக்களை ஆலயத்தில் பேசக்கூடாது. இறைவனுடைய விஷயம் சம்பந்தம் இல்லாத பகவத் விஷயமும் பகவானை அண்டி இருக்கக்கூடிய பாகவதாளுடைய சரித்திரமும் இல்லாமல் அனாவசியமான பேச்சு எதுவுமே பேசவே கூடாதாம். விருத்தாபாஷண, உச்சைர் பாஷண, சத்தமாக பேசக்கூடாது. கோவிலில் சத்தமாக பேசுறது இதெல்லாம் ஏன்னா வேற ஒருத்தர், நான் இப்போ ஏற்கனவே சொன்ன விரதப்படி ஒருத்தர் இருப்பார், அவருக்கு நாம் இப்போ சத்தமாக பேசுறதுங்கிறது அவருக்கு பகவத் விஷயத்தில் அது ஒரு இடைஞ்சலை கொடுத்துரும். இது என்னன்னா ஒரு பகவானுக்கும் பாகவதனுக்கும் இருக்கக்கூடியதான அந்த கனெக்டிவிட்டியை, அந்த தொடர்பை நம்மளுடைய இறைஞ்சி சத்தம் போடுறதுங்கிறதான அந்த காரியம் அவளுக்கு அது சிரமத்தை கொடுத்துடக்கூடாது. கொடுத்தா அது ஒரு பாகவத அபச்சாரமாகவும் போயிடும். கோவிலில் இறைஞ்சி கத்துறது இதெல்லாம் தோஷம்னுட்டார். உச்சைர் பாஷனை, விருதாபாஷணைங்கிறது காரணம் இல்லாமல், இகலோகத்துக்கும் இல்லாமல் பரலோகத்துக்கும் இல்லாத பேச்சுக்களை பேசவே கூடாது. என்ன பேசுறதுன்னா ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி வேல்யூஃபுல்லாக அதற்கு ஒரு பொறுமானம் இருக்கணும். அந்த வார்த்தைக்கு காரணம் இல்லாமல் எந்த ஒரு பலனும் தராத அந்த பேச்சை ஏன் பேசணும்? அதைத்தான் ஒரு ஸ்லோகம் அழகாக சொல்கிறது. என்மந்திரே பவதி விருத்தோபயுஜ்யமானே யத் சோமே பவதி விருத்தாபி ஷூயமானே யச்சாக்னௌ பவதி விருத்தாபி ஹூயமானே தத்சர்வம் பவதி விருத்தாபி தீயமானே. மந்திரங்களை உபாசிச்சா மந்திரத்தை உபாசிக்கிறவாளுக்கு சில சக்திகள் கிடைக்குங்கிறத பார்த்தோம். அவர்கள் என்னென்னலாம் சொல்கிறாலோ அதெல்லாம் நடக்கும். அந்த மந்திரத்தை வேஸ்ட்டாக உபயோகப்படுத்தக்கூடாது. அந்த மந்திரத்தை உபயோகப்படுத்தினா அதுக்கு ஒரு பலன் இருக்கணும். சும்மா சொன்னேன், சும்மா பண்ணி பார்த்தேன்னு சொல்லக்கூடாது. இது மாதிரி பண்ணி தான் ஏமாந்து போயிட்டா குந்தி. துர்வாசருக்கு சுஷ்ரூஷை பண்ணினா, துர்வாசர் கிருபை பண்ணினார். தேவதைகளுடைய மந்திரங்களை சொல்லி எந்த தேவதை மந்திரத்தை நீ சொன்னாலும் அந்த தேவதை உனக்கு அனுகிரகம் பண்ணும், அவ மூலமாக நீ புத்திரலாபத்தை அடைவ அப்படின்னு ஒரு அனுகிரகம் பண்ணார். இவர் சொல்லிவிட்டு அந்தண்ட போனோடனே என்ன பண்ணார், அப்படியே பார்த்துட்டே இருந்தால் சூரியன் கண்ணுக்கு தெரிஞ்சது. சூரிய மந்திரத்தை ஜெபிச்சுட்டா. சூரிய பகவான் பிரத்யட்சமாயிட்டார். என்னார், இல்லை நான் மந்திரத்தை சொல்லி செக் பண்ணி பார்த்தேன், செக் பண்ணேங்கிற மைக்கு வந்தோன்னே ஒரு வாட்டி தட்டிவிட்டு ஹலோ ஹலோம்பாலே செக் பண்ணேன். இந்த வேலையே ஆகாது, நாங்கள் வந்தால் அனுகிரகம் பண்ணிட்டு தான் போவோம். இந்த குழந்தைன்னார் சூரியன் மாதிரியே தக தக ஜகன்னு ஜொலிக்கிற மாதிரி ஒரு குழந்தைய கொடுத்துட்டார். என்ன ஆயிடுத்துன்னார், கல்யாணமாகலை குந்திக்கு, கையில் குழந்தைன்னா அது பெரிய, அதுவும் ராஜகுலத்து பெண், அது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிடும்னு தான் அதை ஆற்றுல விட்டு இது அப்படியே அந்த கர்ணன் கடைசி வரைக்கும் அம்மாவுடைய ஒரு அபிமானமே பெற முடியாமல் போயிடுத்து. குழந்தையாகவே கன்னியாக இருக்கும் பொழுது குழந்தை பிறந்தது அப்படிங்கிறதுனால குந்தியும் கர்ணனை பற்றி வெளியில் சொல்ல முடியல, தனக்கு அம்மா அப்பா யாருன்னு கர்ணனுக்கும் தெரியல. இப்படி ஒரு பெரிய கஷ்டத்துக்கு காரணம் என்னன்னால் என்மந்திரே பவதி விருத்தோபயுஜ்யமானே, மந்திரத்தை காரணம் இல்லாமல் சொல்லி அதை வேஸ்ட்டு பண்ண நினச்சது தான் இதுக்கு காரணம். இதே கல்யாணமாகி பூர்வமாக யதார்த்தமாக இவளுக்கு சூரிய குழந்தையா, சூரியனுடைய அனுகிரகத்தினால கர்ணன் பிறந்தான்னா பஞ்சபாண்டவர்கள் 6 பாண்டவர்களாக வேறுபாப்போ. அதுக்கான வாய்ப்பு எடுத்து மந்திரத்தை வேஸ்ட்டாக பண்ணி, ஏன்னா மந்திரத்தை ஒரு பலனை உபாசிச்சுட்டோன்னா, பலனை அதனால கிடச்சுடுத்தோன்னா அந்த மந்திரத்துக்கு வேல்யூ குறையிறது. அது பலன் கொடுக்காத வரைக்கும் தான் அதற்கு பவர். அதனால தான் தபோதனர்கள்னு பேர். ரிஷிகளை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் தபோதனர்கள் அப்படின்பா. தபோதனர்கள்னால் தவத்தையே செல்வமாக உடையவர்கள். அப்போ நமக்கு இப்போ பர்ஸில் பணம் வச்சுட்டு கடத்தருக்கு போகிறோம், ஒரு காய்கறி பார்க்குறோம் வாங்குகிறோம், அடுத்து கொஞ்சம் தூரம் போகிறோம் பழங்கள் இருக்குது வாங்குகிறோம், பூஜைக்கு புஷ்பம் இருக்குது வாங்குகிறோம், ஒரு சோப்பு வாங்குகிறோம். என்ன ஆகும்னார், பர்ஸு குறைஞ்சுட்டே வரும். பர்ஸில் இருக்கக்கூடிய பணம் குறைஞ்சதுன்னா இதெல்லாம் வஸ்துக்கள்லாம் கையில் ஏறிண்டே இருக்குது. இல்லை காரில் செலவு பண்ணுறோம், அப்போ பேங்கில் இருக்கிற பணம் குறையிறது. இந்த தனம் செலவாகிறது. அது மாதிரி தபஸை தனமாக உடையவர்கள்லாம் என்னன்னா, நீ க்ஷேமமாக இருப்ப கவலைப்படாதேன்னு சொன்னாலும் தவம் போயிடும், நீ அழிஞ்சு போயிடுவேன்னு சொன்னாலும் தவம் போயிடும். அதனால தான் விஸ்வாமித்திர சரித்திரத்தில் 4 திக்கிலையும் போய் தன்னுடைய தவத்தை இழந்தார். அவர் ஒவ்வொரு திக்கிலையும் போனார், ஒவ்வொரு சிரமத்தை ஃபேஸ் பண்ணார், ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டார். திரிசங்குக்கு சொர்க்கம் கொடுக்கும் பொழுது அந்யமிந்திரம் கரிஷ்யாமி, லோகத்துக்கே இந்திரன் இல்லாமல் பண்ணட்டுமா, இன்னொரு இந்திரனை சிருஷ்டி பண்ணட்டுமான்னார். அவர் என்னத காரணம், என்ன பலம் இருக்குன்னார், தவந்தான் பலம். இந்த கைலெட்டர் கொடுக்க முடியுமா, நான் ஏற்கனவே இந்த அயோத்திக்கு ராஜாவாக இருந்திருக்கேன்னு கொடுக்க முடியுமா? அவர் அது என்னன்னார், தன்னுடைய தவத்தை நம்பினார். தபஸுனால நான் இன்னொரு லோகத்தை சிருஷ்டி பண்ணுறேன், இந்திரலோகம் மாதிரி ஒரு லோகம் சிருஷ்டி பண்ணுறேங்கிறார் திரிசங்குவை. தபஸை போய் எடுத்து
இப்படி ஒவ்வொரு பக்கமும் போய் சிரமத்தைப்பட்டு கடைசியில் தான் அவருக்கு அந்த பிரம்மரிஷியம்னு கிடைக்கிறது. பிரம்மரிஷித்துவம் நசந்தேகா. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய லெசன். அந்த மந்திரத்தை காரணம் இல்லாமல் உபயோகப்படுத்தினா என்ன பாபமோ, சோமே பவத்தின்னு சோமலதேங்கிறதான கொடி யாகத்துக்காக உபயோகப்படக்கூடிய கொடி, அதை காரணம் இல்லாமல் புழிஞ்சா என்ன பாபமோ, அக்னியில் காரணம் இல்லாமல் ஹோமம் பண்ணினா என்ன பலனோ. காரணம் இல்லாமல் இந்த இடத்துல சொல்கிற விஷயம், தேவதையை உபாசிக்காமல் வெறும் நெய்யை விடுறதுனால, தேவதையுடைய மந்திரம் சொல்லாமலோ தேவதைகளை ஆசிரியிக்காமலோ வெறுமை நெய்யையோ திரவியத்தையோ அக்னியில் போட்டால் அது எப்படி பலன் இருக்காதோ, அத்தனை கஷ்டமும் ஒன்று சேர்த்து வச்சா எத்தனை கஷ்டமோ அத்தனை கஷ்டமாக விரதாபிதீயமானே வேஷ்டு பேச்சு பேசுறதுனால, அர்த்தமில்லாத எந்த ஒரு பலனையும் கொடுக்காத பேச்சு பேசுறதுனால இது இத்தனையும் நடக்கும். தத் சர்வம் பவதி விரதாபிதீயமானே அப்படின்னு நமக்கு மகாபாரதம் சொல்கிறது. அப்போ ஆலயத்தில் போய் வெறுமை பேசலாமோ? விருத்தாபாஷண உச்சைர்பாஷண, சத்தமாக பேசக்கூடாது. பேச்சினால் ஏற்படக்கூடிய தப்பு 3 அபச்சாரம். பொய் பேசக்கூடாது, சத்தமாக பேசக்கூடாது, வெறும் பேச்சு பேசக்கூடாது. இதனால தான் மானசம் வாச்சிக்கம் பாபம் கர்மனாம் சமுபார்ஜிதம் ஸ்ரீராமஸ்மரணே நெய்வ வியபோகதின சம்சயகான்னு சங்கல்பத்தில் சொல்கிற ஸ்லோகம். மனசுனால் பண்ண பாபம், வாக்குனால் பண்ண பாபம், செயல்கள்னால பண்ணின பாபம், இதெல்லாம் ஸ்ரீராம ஸ்மரணத்தினால போகிறது, சந்தேகம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் சங்கல்பம் ஆரம்பிக்கிறோம். பாபம் இருந்தால் அவள் புண்ணியகர்மா பண்ணுறதுக்கு தகுதி கிடையாது. அப்படியே இவள் புண்ணியகர்மா பண்ணினாலும் அது பலனை கொடுக்காது அப்படிங்கிறார். இரண்யகசிப்பு பிரகலாதனுக்கு நிறையா இடைஞ்ச பண்ணினான், அவனை கொல்றதுக்கு நிறையா முயற்சி பண்ணினான். யானையை விட்டு உதைக்க சொல்கிறது, பாம்பு கடிக்க சொல்கிறது, விஷத்தை கொடுக்கறது எல்லாம் பண்ணால் இது எதுவும் பலன் கொடுக்கலை. எதை போல அப்படிங்கும் பொழுது அபுண்யஸ்யேவ சத்கிரியா, புண்ணியமில்லாதவன் பண்ணின நல்ல காரியம் போல பலன் கொடுக்காது அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபத்தோட ஒரு புண்ணிய காரியம் பண்ணால் அந்த புண்ணியத்துக்கு சேர்த்து கொடுத்துரும் இவனுடைய பாபம். ஒரு குடம் பாலை காய்ச்சி அதை மோரா பண்ணுறதுக்கு அரை குடமாக மோர் ஊற்றுறோம். ஒரு உத்தரணி மோர் ஊற்றினா அந்த ஒரு குடம் பால் பூரா மோரா போய்டுறது. என்றைக்குமே கெடுதலுக்கு தான் அதுக்கான அந்த இது கூட. ஒரு பெரிய கூட்டத்தை ஒரு அசடு கெடுத்துருவான். ஆனால் இதே ஒரு நல்லவர் ஒரு கூட்டத்தை நல்லவராக பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படணும் அவர். அதனால தான் இந்த துஸ்சங்கத்தை பற்றி சொல்லும்பொழுது சர்வதா தியாஜ்யா, அது எப்பவுமே விளக்கத்தக்கது, அதை எட்டி கூட பார்த்துடாதேங்கிற ஔவையார். தீயதை கேட்கறதும் கெட்டது, தீயதை பார்க்கறதும் கெட்டது, அந்த சங்கத்துக்கிட்டக்கே போயிடக்கூடாது. உச்சைர்பாஷண, இதெல்லாம் வாக்குனால் பண்ணக்கூடிய அபச்சாரம், இது ஆலயத்தில் கூடாது. அதற்கு அடுத்து 13வது அபச்சாரம் ரோதன. ரோதனை அப்படின்னா அழறத்துக்கு பேர். சுவாமிக்கு முன்னாடி அழக்கூடாது. ஆனந்த பாஷ்பம்னு ஒன்று, அது வேறு. பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமதராட்சசாந்தகம்னு அனுமாரை பற்றி வர்ணிக்கிற இடத்துல எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம். எங்கெங்கெல்லாம் ராமராமா சொல்கிறோமோ ஆஞ்சநேயர் கையை கூப்பிண்டு கண்கள்லேருந்து ஆனந்த தாரையை, ஆனந்த கண்ணீரை பெருக விட்டுண்டு பாஷ்பவாரி பரிபூர்ண, அப்படியே கண்ணில் ஜலம் ததும்பி நிற்கிறதான். அப்படியே ராமரை பற்றி சொன்னோன்னே ராமனோட பழகின அந்த ஞாபகங்கள்லாம் வந்துடுறது. ஆஞ்சநேயர் சிரஞ்சீவி ஆயிட்டார். இந்த ராமகுணத்தை கேட்கணும்னு சொல்லியே வைகுண்டத்தை வேண்டாம்னு சொன்ன மகாபிரபு அவர் கையை கூப்பிண்டு கண்கள்லாம் ஆனந்த கண்ணீர் ததும்பி அப்படியே கொட்டுறதுக்கு நிற்கிறது. பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம். அப்படி இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வணங்குறோங்கிறோம். இந்த அழுக கிடையாது, இது ஆனந்த கண்ணீர். இது பெருமாளை பார்த்து அது அந்த உணர்வே வேறேன்னு கொடுத்து. தமிழில் போய் அழகாக ஒரு பாசனம் இருக்குது. ஒரு ஆணும் பெண்ணும் சுகித்திருக்கக்கூடியதான அந்த ஒரு இன்பத்தை அவனுடைய மகன் கேட்டால் எப்படி நான் அதை வர்ணிக்க முடியாமல் அவள் வெக்கப்படுவாளோ அதற்கு ஈடான ஒரு கனெக்டாக நிஜ பக்தனுக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. அது வெளியில் சொல்ல முடியாது, சொல்லியும் புரியாதுன்னு விட்டார். இப்படி இருக்கிற ஒரு நிஜ பக்தன் சுவாமியை பார்த்தா அவனுக்கு பேச வாக்கு எழும்பாமல் சுவாமியுடைய திருமேனி சௌந்தரியத்தில் மனசை பறிகொடுத்து திருமுடியிலேருந்து திருவடி நகம் வரைக்கும் பார்த்து இந்த பெருமாளை நாம் பிரிஞ்சுட்டோமேன்னு நினைக்கும் பொழுது அவனுக்கு கண்கள்லேருந்து ஆனந்த கண்ணீர் வரும். இந்த கண்ணீர் விஷயமே இல்லை, இது அவசியம் வரணும். இது யாருக்கு வருதோ அவன்தான் பக்தன்னு மொய்த்து கண்பனி சோர அப்படின்னு ஒரு பாசுரம் இருக்குது. அந்த கண்களில் ஜலம் கோத்துண்டு எழுந்து அப்படியே ஆடி பாடி
அப்படி ரங்கநாதா அப்படி இருக்கக்கூடிய ஒன்று ஆசிரியிக்கிறவன் தான் பக்தன். இப்படி இருக்கிறவனை சில பேர் பைத்தியக்காரன்பா. அவன் பைத்தியக்காரன் இல்லை, இவனை மாதிரி நிலை யாருக்கு வரலையோ அவன் தான் பைத்தியக்காரன்கிறார் ஆழ்வார். அந்த வகையில் இந்த அழுகை கிடையாது. அழுகைன்னா என்னன்னா, உன்னை நம்பினேனே, நீ என்ன உனக்கு ஒன்றும் பண்ணலையே, நீ எனக்கு சௌக்கியத்தை கொடுக்கலையே, நான் கஷ்டப்படுறேனே, என்னை நீ கவனிக்கலையேன்னு அவரை திட்டும்படியா அவரை சிரமப்படுத்தும்படியான அழுகை இருக்கே, இந்த அழுகை அழவே கூடாது. ரோதனை அழக்கூடாது. சுவாமிக்கு முன்னாடி அழுது நீ எனக்கு என்ன பண்ணினே, நான் உனக்கு அவ்வளவு பண்ணினேனே, இப்படிலாம் சில பேர் சொல்லி காண்பிச்சு அழுவா. அதுவும் சில ஆலயங்கள்லாம் நம்ம காதில் விழறது. எந்த அளவுக்கு அது சத்தியம்னு தெரியல. சில எதிரிகள் தொல்லை நீங்கிறதுக்காக அந்த மிளகா மாதிரியாக உள்ள வஸ்துக்கள் எல்லாம் அரைச்சி சுவாமி மேலே தடவுறது. இப்படி ஒரு பிரார்த்தனை. இது என்னன்னா, சுவாமிக்கு எப்படி எரியறதோ அது மாதிரி எதிரிகளுக்கு எரியும். அப்படின்லாம் சில பிரார்த்தனைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் கேட்கறதுக்கே நமக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. இப்படி பகவானுக்கு ஒரு சங்கடத்தை கொடுத்து தன் எதிரி அழியணும்னு நினைக்கிறதெல்லாம் அது சரியான ஒரு பிரார்த்தனையாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கே புரியல. அப்படி ஒரு பிரார்த்தனைகள்லாம் நம்ம காதில் விழருது. ஆனால் நமக்கு எது கொடுத்தாலும் பகவான் கொடுத்ததுங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்துடுத்துன்னா இது மாதிரியான அல்ப விஷயங்கள்லாம் நமக்கு மனசுக்கு தோணவே தோணாது. அதை இந்த இடத்துல சொல்கிறார். இதுக்கு அழகான ஒரு காரணத்தை சொல்கிறது ஔவையார் சொல்கிறார் தமிழில். செய்த தீவினை இருக்க தெய்வத்தை நொந்தகால் எய்த வருமோ இருநிதியம் வையத்து அரும்பாவம் என்று அறிந்து அன்று இடார்க்கு இன்று வெறும்பானை பொங்குமோ மேல். நல்வழி அப்படிங்கிறதான ஒரு நூலில் ஔவையார் சொல்லக்கூடிய பாசுரம். இந்த பாட்டு என்ன சொல்கிறது, நீ கூட கூடையா பாபத்தை பண்ணி ஒரு மூட்டை வச்சுட்டு இருந்துட்டு சுவாமி எனக்கு அதை பண்ணலை இதை பண்ணலைன்னு சொல்றியே, இதில் என்ன நியாயம் இருக்குது? அப்போ உனக்கு ஐஸ்வர்யமோ நீ எதிர்பார்க்குற சௌக்கியமோ என்ன கிடைக்கும்? வையத்து அரும்பாவம், இந்த பாவம் போகணும்னா நீ தானம் பண்ணணும் என்று அறிந்து அன்று இடார்க்கு, இடுதல்னா கொடுக்கறதுக்கு பேர், அந்த கொடுக்கறதுங்கிறதான ஒரு கர்மத்தை நீ பண்ணாமல் இன்னைக்கு வெறும் பானை பொங்குமோ மேல். அழகான உதாரணம். ஒரு பானையை வச்சா அதில் அரிசியை களைஞ்சு போட்டால் அடுப்பு சூட்டில் அந்த பானை அல்லது ஒரு பால் வச்சுருக்கோம், அது பொங்கி மேலே வரும். அந்த அக்னி என்ன பண்ணும், நீங்கள் வச்சிருக்கிற பாலை சூட்டுனால பொங்கி வெறும்படியாக பண்ணும். நீங்கள் வெறும் பானையை கொண்டு வந்து வச்சுவிட்டு நீங்கள் அடுப்பை மூட்டி நான் 5 வச்சேன் 6 வச்சேன்னா பால் எப்படி பொங்கும்? பால் இருந்தான்னா பொங்கும். நீ என்ன கொடுத்தையோ அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது தான் தெய்வம் பண்ணும். நீ எந்த ஒரு நல்ல கர்மமும் பண்ணாமல் உனக்கு நல்ல கர்மம் பண்ணணும்னு தெய்வங்கள் சாஸ்திர ரூபமாக உனக்கு அறிவுறுத்தினதையும் நீ கேட்டுக்காம உன் இஷ்டப்படி மனம் போன போக்கில் இருந்துவிட்டு இன்னைக்கு கஷ்டம் வந்திருக்கும் பொழுது என்னை எந்த தெய்வமும் காப்பாற்றலேன்னு சொல்கிறையே, இது என்ன காரியம்? இது என்ன முட்டாள் பண்ண காரியம் இல்லையாதுன்னு கேட்குறா ஔவையார். கேட்குறா வெறும் பானை பொங்குமோ மேல். நாம் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தா தான் திரும்பி வரும். அதுக்கு அழகான உதாரணம், ஒரு பாலை பாத்திரத்தில் வச்சு அடுப்பில் வைக்கிறோம். நீங்கள் 1/2 லிட்டர் பால் வச்செல்லாம் இந்த அடுப்பில் இருக்கிற அக்னி என்ன பண்ணும், அந்த 1/2 லிட்டர் பால் அந்த பானை நிறையா இருக்கிற மாதிரி பொங்கி வெளில வரும். அடுப்பான சொன்ன பால் அடங்கிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெறும் பானையை வச்சுவிட்டு அடுப்பை மூட்டினேனே பால் பொங்கலையேன்னா நீ பால் ஊற்றினியா அதில்? அதைத்தான் சொல்கிறா, செய்த தீவினை இருக்க இது தகாது, இது பண்ணலாம், இது பண்ணப்படாதுங்கிற ஒரு பகுத்தறிவை பகவான் கொடுத்துருக்கான். எது சாஸ்திரம் எது சாஸ்திரம் இல்லைன்னு சாஸ்திரத்து நூல்கள் நிறையா கொடுத்துருக்கான். இத்தனையும் நீ அதெல்லாம் உபயோகப்படுத்தாமல் தெய்வத்தை நொந்த கால் எய்த வருமோ. சுவாமியை போய் திட்டுறையே. அவர் என்ன பண்ணுறார், அவர் இந்த கர்மத்துக்கெல்லாம் சாட்சியாக இருக்கார். அவர் அம்பையரவர். ஒரு பரீட்சை நடக்கிறது ஸ்கூலில் அப்படின்னா டீச்சர் என்ன பண்ணுவா, எல்லா கொஸ்டின் பேப்பரை கொடுப்பா, நீங்கள் ஆன்சர் எழுதி ஆன்சர் பேப்பரை கொடுப்பேன். அதுக்கப்புறம் 1 மாதத்துக்கு கழித்து நீங்கள் எழுதின பரீட்சைக்கு ஆன்சருக்கு மதிப்பெண் போட போகிறா. இதில் அவளுடைய சொந்த ஒப்பீனியனோ அவளுடைய சொந்த காரியம்னு அவள் என்ன பண்ண முடியும்? மாணவரை இந்த டீச்சருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா என்ன பண்ணுவா, இந்தந்த கேள்விகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, நீ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோ அப்படின்னு ஒரு ஹிண்ட்ஸு தான் அவள் கொடுக்க முடியும். இந்த கொஸ்டின் பேப்பர் தான் வரப்போகிறது, நீ இதெல்லாம் படித்து வச்சுக்கோன்னு தீர்மானமாக எந்த ஆசிரியர்னாலும் சொல்ல முடியும். இப்போ இவ எழுதி கொடுக்குற விடைத்தாளை பார்த்து அவள் திருத்தி 5 மார்க்கு 10 மார்க்கு அப்படின்னு போட்டு 100க்கு 75 மார்க்கு போடுறா. எனக்கு எப்படி நீங்கள் 25 மார்க்கு போட்டேன், என் பக்கத்தில் உட்காந்தவனுக்கு நீங்கள் என்னமா 75 மார்க்கு போட்டேன்னா நீ என்ன எழுதினியோ அதுக்கு தான் பதில். அந்த திருத்தர வேலை எப்படி ஆசிரியர் பார்க்குறாலோ அது மாதிரி நாம் பண்ணக்கூடிய கர்மங்களை செய்து பகவதர்ப்பணம் பண்ணும் பொழுது
அந்த செயலுக்கு உரிய க்ஷேமத்தையும் சிரமத்தையும் கொடுக்குறான். அந்த கர்மா தான் கொடுக்கறது. பகவான் கர்மசாட்சியாக இருக்கான். அதைத்தான் இந்த ஸ்லோகம் சொல்கிறது, இந்த பதிகமும் அதை தான் சொல்கிறது. ரோதனே. அப்போ சுவாமிகிட்ட போய் நாம் அழுது என்ன அதனால ஆக போகிறது? அதனால் சுவாமிக்கு எதிரில் நின்று அழுது எனக்கு என்ன நீ கிருபை பண்ணினே அப்படின்னு கேட்குறதே முதல்ல தப்பு. ஏன்னார் அவர் பண்ணின கிருபைக்கே நாம் இன்னும் பதில் பண்ண முடியாதவாளாக இருக்கும். என்னன்னார் நேத்திரம் பார்க்கறது, கண்ணு பார்க்கறது. வாரத்தில் ஒரு நாள் கண்ணை மூடிண்டு வரவு செலவு பண்ணுறேன்னு ஒரு விரதம் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை பூரா நான் பார்க்கறது இல்லைன்னு கண்ணை முடிக்கிறது. இல்லை சூரியனுக்கு உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை உதயத்திலேருந்து அஸ்தமன வரையும் தான் நான் கண்ணை திறக்க மாட்டேன்னு கண்ணை முடிக்கிறது. அப்போ கண்ணுடைய பெருமை தெரியும், கண்ணை கொடுத்த பகவானுடைய மென்மை புரியும். அது மாதிரி காது, அது மாதிரி வாக்கு, அது மாதிரி மனசு, இத்தனையும் கொடுத்த பகவானுக்கு நாம் எதை பண்ணி பூர்த்தி பண்ண முடியும்? அப்படி இருக்கக்கூடிய பகவானுக்கு எழுத்தாப்பில் நின்று அழறது ஒரு தப்புன்னுட்டார். 14வது அபச்சாரம் நிகிரகம். கோவிலில் நான் உன்னை வச்சேனா பாரு, உன்னை நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? இதுவும் கூடாது. அனுகிரகம் பண்ணுறதும் கூடாது. நான் உனக்கு எல்லாம் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த நிகிரகம் அனுகிரகம் ரெண்டுமே பகவான் தான் பண்ணணுங்கிறார். அந்த வகையில் அபச்சாரங்களை பார்த்துட்டு வரும்பொழுது இதெல்லாம் ஆலயத்தில் தவிர்க்கணும் பக்தர்கள்ங்கிறதுக்காகத்தான் எஸ்பிபிசியின் வாயிலாக இந்த ஒரு தர்ம பிரச்சாரம் நடந்துட்டுருக்கு. இதில் கலந்துக்கிறவாள்லாம் இதை பார்க்குறவாள்லாம் இதை கொஞ்சம் சரி பண்ணிட்டு ஆலய தரிசனம் பண்ணணுங்கிறதைய நாங்களும் பக்தாளிடத்தில் பிரார்த்தனையாக பண்ணிக்கிறோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணீ தட்டே ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.